ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமை மகாலய அமாவாசை. முன்னோர்களுக்கு படையல் போடும்போது நீங்கள் சமைக்கக்கூடிய காய்கறிகளில் இந்த 4 காய்கறிகளை நீங்கள் கட்டாயம் சேர்க்கணும். சேர்க்கறது மூலயமா முன்னோர்களோட மனசுக்குள்ளிருந்து பித்ருகளோட ஆசீர்வாதம் கிடச்சி உங்கள் குடும்பம் தலையெழுத்தே மாறி செல்வ செழிப்போடு இருக்க போகுது. அது என்ன படையல், என்னென்ன காய்கறின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸாக இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன காய்கறிகளை கட்டாயம் சேர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாதமும் வரக்கூடிய இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது நாம் நம்மளோட முன்னோர்களுக்காக ஒதுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாள். பித்ரு தோஷம், பித்ரு சாபம், பித்ருக்களுக்காக தர்ப்பணம் கொடுக்கறதுன்னு சொல்லி பல விஷயங்களுக்கான இந்த நாளை நம்ம பயன்படுத்துவோம். வருடத்தில் வரக்கூடிய எல்லா அமாவாசை காலங்கள்லையும் நீங்கள் பித்ருக்களுக்கான கடன் இல்லை பித்ரு சாபத்துக்கான நிவர்த்தி செய்யலைனா கூட மகாலய அமாவாசை அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய பித்ருக்களுக்கான வழிபாடு அப்படிங்கிறது வருடம் முழுக்க நீங்கள் அமாவாசை திதியை வணங்காமல் விட்டால் கூட அந்த ஒரே ஒரு நாளில் வருடம் முழுக்க வணங்கின பித்ருக்களோட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற முடியும். மகாலயபட்ச காலம் அப்படிங்கிறது செப்டம்பர் 18ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் நடக்குது. இந்த 15 நாட்களுமே தினமும் எள்ளும் தண்ணீரும் இறைக்கணும் அப்படிங்கிறது ஒரு நியதி. அதுக்கு காரணம் என்னென்னா, உங்கள் வீட்டில் உங்கள் முன்னோர்கள் யாராவது இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்க இந்த 15 நாட்களில் வரக்கூடிய ஏதாவது ஒரு திதி அன்னைக்கு தான் இறந்து போயிருப்பாங்க. சில பேருக்கு அவங்க முன்னோர்கள் இறந்து போன திதி தெரியாமல் இருக்கும். அதனால தான் இந்த 15 நாட்களுமே நீங்கள் எள்ளும் தண்ணீரும் இறைக்கும் போது அதில் ஏதாவது ஒரு நாள் ஒரு திதி அன்னைக்கு அவங்க இறந்த நேரம் வரும் இல்லையா, அன்னைக்கு நீங்கள் அவங்களுக்கு பித்ருக்கான தர்ப்பணம் கொடுத்ததுக்கான பலனை கொடுக்கும். அதனால தான் மகாலயபட்ச காலத்தில் இந்த 15 நாட்களும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த 15 நாட்களுமே உங்களால் பித்ருக்களுக்கான தர்ப்பணம் கொடுக்க முடியலையா, பரவாயில்லை. மகாலயபட்ச காலத்தோட கடைசி நாள் தான் மகாலய அமாவாசை. மற்ற அமாவாசைகளை தவறவிட்ட பித்ருக்களான வழிபாட்டை நீங்கள் இந்த ஒரே ஒரு நாள் செஞ்சாலே போதும். பித்ருக்களோட ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டும் இல்லாமல் பித்ரு சாபம் நீங்கி உங்கள் குடும்பமே செல்வ செழிப்போட எந்த விதமான குறையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும். அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமை அமாவாசை திதி இருக்குது. சொல்லப்போனால் அன்னைக்கு நாள் முழுக்க அமாவாசை திதி இருக்கிறதால காலையில் 6 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும் எப்போ வேணாலும் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம். படையல் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலை 11 மணிலேருந்து 11:45 வரைக்கும் போட்டுருங்க. அப்படி 11:45க்குள்ளே போட முடியலையா, பரவாயில்லை. 12:30 ராகு காலம். அந்த ராகு காலம் முடிஞ்சு 1:30 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே இந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் படையல் போடலாம். அதே நேரம் இந்த தர்ப்பணம் பித்ருக்களுக்கான தர்ப்பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் செய்யணும். அதே மாதிரி மாலை நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்க மாட்டாங்க. காலையில் 6:05 அன்றைக்கு சூரிய உதயம் இருக்குது. பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது சூரிய பகவானையும் வணங்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. சில பேர் அவங்க வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறு, ஏரி, குளம் இது மாதிரி இடத்துல போயிட்டு தர்ப்பணம் கொடுத்துட்டு வருவாங்க. சில பேர் அந்தணர்களை அவங்க வீட்டுக்கு வர வச்சு கொடுப்பாங்க. சில பேர் கோவில் சைடு போனீங்கன்னா அங்கே நிறைய பேர் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செஞ்சு வச்சுக்காக காத்துட்டு இருப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட போனாலே நீங்கள் மகாலய அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வரலாம். இது எல்லாமே ஒரு வருடமும் நீங்கள் மகாலய அமாவாசை அன்னைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான வழிபாடு. இதில் இந்த படையல் போடுறதும் சொல்லியிருந்தோம்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் உங்கள் முன்னோர்கள், உங்கள் மாமனார் மாமியார், அப்பா அம்மா இவங்களுக்கெல்லாம் நீங்கள் சாப்பாடு போடணும். அது ரொம்ப முக்கியம். அப்படி போடக்கூடிய சாப்பாடில் என்னென்ன விஷயங்கள் சேர்க்கணும், என்னென்ன விஷயங்கள் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு கட்டுப்பாடே இருக்குது. அதுவும் குறிப்பாக அமாவாசை தினத்தில் இப்போ சொல்லக்கூடிய இந்த 4 காய்கறிகள் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது என்னென்ன 4 காயின்னு பார்க்கும்போது வாழைக்காய், பாகற்காய், பிரண்டை, பலாக்காய். இந்த 4 காய்கறிகளை எதுக்காக பயன்படுத்துகிறோன்னா, இந்த 4 காய்கறிகளை நம்ம படையலில் பயன்படுத்துகிறோன்னா அது 1008 காய்கறிகளை சமைச்சதுக்கான பலனை கொடுக்குமா. ஒரு முறை வசிஷ்டர் விஸ்வாமித்திரரை அவங்க வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டுருக்காரு. சொல்லப்போனால் வசிஷ்டரும் விஸ்வாமித்திரர் 2 பேருமே ரொம்ப கோபமான முனிவர்கள் தான். அப்போ விஸ்வாமித்திரர் வசிஷ்டருக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. நான் வரேன், ஆனால் எனக்கு 1008 காய்கறிகள் சமைச்சா மட்டும்தான் நான் சாப்பாடில் கையை வைப்பேன்னு கண்டிஷன் போட்டதுக்கு வசிஷ்டரும் அதுக்கு சரி வாங்கன்னு அழைச்சிருக்காரு. அதே மாதிரி விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக போயிருக்காரு. அப்போ வாழை இலையை விரித்து அதில் இந்த 4 காய்கறிகளை மட்டும்தான் வசிஷ்டர் வச்சுருக்காரு. முதல்ல 8 எண்ணிக்கையில் வாழைக்காயை வச்சுருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு எண்ணிக்கையில் பாகற்காய், பிரண்டை, பலாக்காய் இந்த 3 காய்கறிலையும் வச்சுருக்காரு. இதை பார்த்ததுக்கப்புறமா விஸ்வாமித்திரர் கோபம் அடைஞ்சிட்டாராம்.
நான் உங்ககிட்ட 1008 காய்கறிகள் கேட்டேன், ஆனால் நீ எனக்கு வெறும் 4 காய்கறிகள் தான் வச்சுருக்க, இது என்ன கணக்குன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு வசிஷ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சாஸ்திரங்களில் பாகற்காய் அப்படிங்கிறது 100 காய்களுக்கு சமம், பிரண்டை அப்படிங்கிறது 300 காய்களுக்கு சமம், பலாக்காய் 600 காய்களுக்கு சமம். ஆக மொத்தம் எத்தனை? 1000 காய்கறிகளா? 8க்காக நான் 8 வாழைக்காய் வச்சுட்டேன். இப்போ மொத்தமாக நான் 1008 காய்கறிகள் உங்களுக்கு நான் படைச்சிருக்கேன்னு சொன்னதுக்கப்புறமா விஸ்வாமித்திரர் சாந்தமடைஞ்சி அந்த விருந்தை ஏற்றுக்கிட்டாராம். அந்த வகையில் நீங்கள் உங்கள் முன்னோர்களை திருப்திப்படுத்தணும், அதுவும் அவங்களுக்கு ஒரு அளவில்லாத ஒரு விருந்தை கொடுக்கணும், ஒரு படையல் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய பாகற்காய், பலாக்காய், பிரண்டை, வாழைக்காய் இந்த 4 காய்கறிகளை உங்களோட படையலை சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதில் சில பேருக்கு இந்த பலாக்காயும் பிரண்டையும் கிடைக்கிறது கஷ்டம், மற்றபடி பாகற்காயும் வாழைக்காயும் கட்டாயம் கிடைக்கும், அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பாகற்காயை சேர்க்கலாமான்னு ஒரு கேள்வி வரும். கட்டாயம் முன்னோர்கள் வழிபாட்டில், அதுவும் அமாவாசை அன்னைக்கு படையல் போடும்போது நீங்கள் பாகற்காய் சேர்த்துக்கலாம். சேர்க்கக்கூடாத காய்கறிகளில் சில இருக்குது. அதில் முக்கியமாக பூண்டு அன்றைக்கி நீங்கள் அறவே தவிர்த்திடணும். கீரை வகைகளில் அகத்திக்கீரையை தவிர மற்ற கீரைகளை நீங்கள் சேர்க்கவே கூடாது. முன்னோர்கள் மனசு சந்தோஷப்படுற மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துக்கு அது செல்வ செழிப்பை தான் ஏற்படுத்தும். எந்த ஒரு வீட்டில் பித்ருக்கள் சந்தோஷமாக இருக்காங்களோ அந்த வீட்டில் பித்ருக்கள் சாபம் இருக்காது. பித்ருக்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க ஏக்கத்தோட திரும்பி போக மாட்டாங்க, சந்தோஷத்தோட திரும்பி போவாங்க. அப்படி இருக்கக்கூடிய வீட்டில் எல்லா செல்வ செழிப்பும் செழிச்சு தான் இருக்கும். சில பேர் தன்னோட கணவர் தான் அப்பா அம்மாவுக்காக இருக்க மாட்டார், மாமனார் மாமியாருக்காக மருமகள் என்ன செய்யலான்னா, கண்டிப்பாக கணவர் இருக்கக்கூடிய பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக அவங்க அப்பா அம்மாவை நினச்சோ மாமனார் மாமியாரை நினச்சோ படையல் மட்டும் போடலாம். அந்த எளிமையான படையலையுமே உங்களோட முன்னோர்கள் கட்டாயம் ஏற்றுப்பாங்க, அதுலேயும் எந்த தப்பும் கிடையாது. கூடுமான அளவுக்கு அன்றைய தினம் தானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் குறிப்பாக கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்கள், அதுவும் வயசானவங்க ரோட்டில் எவ்வளோ பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் உட்காந்துருப்பாங்க, படுத்திருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு ஒருவேளை சாப்பாடு போடுங்க. ஏன்னா உங்களோட முன்னோர்கள் பித்ருக்கள் அப்படிங்கிறவங்க அன்றைய தினம் எந்த ரூபத்தில் வேணாலும் உங்கள் வீட்டுக்கு வரலாம். சிட்டியில் டவுனில் இருக்கக்கூடியவங்க, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க அப்படி யாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அவங்க அன்றைய தினம் காகத்துக்கு உணவளிக்கிறாங்க. என்னதான் நீங்கள் படையல் போட்டுட்டு காகத்துக்கு உணவளித்தாலும் யாராவது ஒரு நபருக்கு வயிறார ஒரு வேளை அன்றைக்கி சாப்பாடு போடுங்க. மகாலய அமாவாசை அன்னைக்கு நீங்கள் அன்னதானம் கட்டாயம் செய்யணும். முடிஞ்சால் வஸ்திர தானம், ஆண்களோ பெண்களோ உங்கள் வீட்டுக்கு வயசானவங்க யாராவது வராங்கன்னா அவங்களுக்கு உங்கள் கையால் வஸ்திர தானம், புதுசாக புடவை, தயவு செஞ்சு பழைய புடவைகளை வேஷ்டிகளை தானமாக கொடுத்துடாதீங்க. புதுசாக புடவைகள் ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு காட்டன் புடவை இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு 100 ரூபாய்க்கு வேஷ்டி சட்டை இல்லை வேஷ்டி துண்டு வரக்கூடியவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு அந்த துண்டையும் வேஷ்டியையும் இல்லை புடவையும் வச்சு கொடுங்க. அவங்க சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோடு அவங்களை வாழ்த்திட்டு போவாங்க. அவங்க வாழ்த்துறது உங்களோட முன்னோர்கள் பித்ருக்கள் வாழ்த்துறதுக்கு சமம். இந்த ஒரு மகாலய அமாவாசை அன்னைக்கு இந்த காய்கறிகளை படைச்சி கூடுமான அளவுக்கு படையல் போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.